திரு மதிவாணன், இதுல வந்து விஜய் அவர்கள் தனித்து போட்டின்னு இன்னைக்கு சொல்றாரு, நாங்க யாரோடையும் சேரலன்னு. ஆனா அவர் தனித்து விடப்பட்டிருக்காருன்ற விமர்சனம் இருக்குல்ல. தனித்து விடப்பட்டார்னா அவரை யாரும் வந்து சீண்டலன்னு அர்த்தங்க. ஆனால் இங்க வந்து விஜய வாராய் நீ வாராய்னு மாறி மாறி பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன்ல இருந்து நாங்க பேசவே இல்ல எல்லாமே வதந்தி, எல்லாமே வதந்தின்னு சொல்றீங்க. அப்புறம் எங்களை எவ்வளவு பேர் விரும்பி கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. இதுதான் சார் எனக்கு முதல்ல இருந்து குழப்பமா இருக்கு. பொது வெளியில இருக்கு. இத பாருங்க, ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகும் திமுக வலுவாக இருப்பதால் அதை வீழ்த்துவதற்கு தங்களால் முடியாது. அப்ப இன்னொரு சக்தி தங்களுக்கு தேவை, இன்னொரு கட்சியின் உதவி தங்களுக்கு தேவை என்பதை உணர்ந்துதான் தாவேக்காவை வந்து அழைத்தார்கள் பாஜக தலைவர்கள் எல்லாம். அதிமுக வந்து வந்தா அவர்தான் ஆசைப்பட்டார்னு சொல்றதெல்லாம் அபத்தங்க. கள நிலவரம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாஜகவோடு சேர்ந்ததினால் அதிமுக அவங்க ஆசைப்பட்டாங்கன்னே வச்சுக்கோங்க. உங்க லாஜிக் படி அவங்க ஆசைப்பட்டாங்கன்னே வச்சுக்கோங்க. நீங்களும் பேசுனீங்களா பேசலையா? அதுதாங்க டேட் தான், கட் ஆஃப் டேட் எப்ப பாஜகவுக்கு நீங்க அந்த அதிமுக நீங்க இப்ப நயினார் நாகேந்திரன் பேசுனத சொல்றீங்க. நயினார் நாகேந்திரன் பேசுனத சொல்றீங்க. அது எப்போ கட் ஆஃப் டேட்? போன வருஷம் இல்ல, அது இப்போ இல்லைங்க. இதெல்லாம் இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்த பிறகுதான் அழைப்புகள்லாம் கொடுத்தாங்க. நீங்க வரணும் எதிர்கட்சி சார். 4 நாள் முன்னாடி வரைக்கும் நிர்மல் குமாரும் 4 நாள் முன்னாடி வரைக்கும் நிர்மல் குமார் சொல்றாரு சார். நிர்மல் குமார் சொல்றாரு சார், நாங்கள் யாரோடும் பேசவில்லை, வதந்திகளை நம்பாதீர்கள்னு சொல்றாரு சார். நீங்க என்ன சொல்றீங்க பாருங்க, எல்லாரும் எங்களை விரும்புறாங்கன்னு சொல்றீங்க. இல்ல இல்ல, பேசவில்லை என்பது வேற, விரும்புறாங்க அழைத்தார்கள் என்பது வேற. தமிழ்ல நீங்க பேசாம எப்படி 90 தொகுதி? இதான் நான் முதல்ல இருந்து கேக்குறேன். நீங்க பேச சார், நீங்க கூட்டணிக்கு வரீங்களா அப்படின்னு ஒருத்தங்க விரும்புறாங்க. இல்ல சார் வேண்டாம் வச்சுட்டீங்கன்னா முடிஞ்சு போ, 90 தொகுதியே வராதேங்க. நீங்க விருப்பப்பட்டு அப்படியா எவ்வளவு தருவீங்கன்னு கேட்டாதானே 90 தொகுதியே வரும். இல்ல இல்ல, ஆதவ் அர்ஜுனா எந்த பேச்சுவார்த்தையை சொன்னாரு, யாருகிட்ட எப்ப பேசினாருன்றது அவரு தான் தெளிவுபடுத்தினாங்க. பொதுவா அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இது வந்து இன்னைக்கு விஜய் வந்து அதை ரொம்ப தெளிவா வரையறுத்துட்டாருங்க ரெண்டு விஷயத்த. அதனாலதான் அந்த சந்தேகம் எழுது, தனித்து நிற்கிறதா தனித்து விடப்பட்டிருக்கிறதா. நீங்க சார் இதெல்லாம் விடுங்க சார், என்டிஏ எல்லாம் விடுங்க சார். சார் என்டிஏ எல்லாம் விடுங்க, அவங்க எல்லாம் வந்து பேசலன்னே வச்சுக்கோங்க. நீங்க அழைப்பு விடுத்தீங்களா இல்லையா? எங்களோட வந்தால் கூட்டணி ஆட்சின்னு சொன்னீங்களா இல்லையா? யாராச்சும் வந்தாங்க? அழைப்பெல்லாம் விடுக்கலங்க. இந்த பாருங்க, அழைப்பெல்லாம் விடுக்கல. விக்கிரவாண்டி மாநாடுல சார் அரசியல் அணுகுண்டு சார். இல்ல இல்ல, நீங்க ஊடகத்துல இருக்கீங்க, யூஸ் கரெக்ட் வேர்ட்ஸ். எஸ் சார். அழைப்பு யாருக்கும் இல்ல. இந்த பாருங்க சார், நான் விஜய் அவர்கள் சொன்னதை அப்படியே சொல்றேன். நான் விஜய் அவர்கள் சொன்னதை அப்படியே சொல்றேன். அது அழைப்பா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. நம்மள நம்பி வருவாங்க இல்லையா? நம்ம அவங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கணும் இல்லையா? அப்போ தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமைக்க வந்தீங்கன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நீங்க அறிவிக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? யாரும் எங்களோட வராதீங்க, யாரும் எங்களோட வராதீங்க அப்படின்னு அர்த்தமா? யாரை அழைத்தார்கள் நீங்க சொல்றீங்க? எல்லாரையும் அழைத்தார்கள் சொல்றீங்க. எந்த பர்டிகுலர் கட்சியை குறிப்பிட்டு சொல்லுங்க. அவங்க கூட்டணி என்பது அதிகாரத்தில் இல்ல, ஆட்சியில இல்ல, அத மாத்துவோம்னு சொன்னாங்க. அதானே தவிர கூட்டணி வச்சாதானே சார் மாத்த முடியும். என்ன சார் நீங்க கூட்டணியே வைக்காம எப்படி சார் ஆட்சியில பங்கு கொடுக்க முடியும்? எங்க கூட்டணி வரும் கட்சிகளுக்கு தாங்க, அவங்க யாருக்கும் போயிட்டு வரவேற்கல. அவங்க வந்து கூட்டணிக்கு வந்தால் வர்ற கட்சிகளுக்கு திமுக மாதிரி அதிமுக மாதிரி அப்படி யாரும் வரலையே. நீங்க பங்கு தரேன்னு சொல்லி வரலையே. அப்ப தனித்து தானே விடப்பட்டிருக்கீங்க. போயிடுங்க, தள்ளி வைக்கிறது இல்ல. நீங்க வாங்க, வந்தவங்களுக்கு நாங்க மரியாதை செய்வோம், ஆட்சி அதிகாரத்துல பங்கு தருவோம். இததான் சார் நானும் சொன்னேன். அப்படி நீங்க சொல்லியும் யாரும் வரலையே சார். வரல. ஏன் வரலன்றது காரணம் தெரியுமா உங்களுக்கு? ஏன் சார்? அதுக்கு ரெண்டு காரணம். ஒண்ணு, வரக்கூடிய கட்சிகள் இது வந்து ஸ்டாலின் கிடையாதுங்க, ஹோல்சேல் மார்க்கெட்ல மாதிரி வரவனெல்லாம் வண்டியில ஏத்தியான்ட்டு ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் 21 கட்சி வச்சிருக்காங்க. அணைச்சிக்கிறோம். தவறா பேசாதீங்க. உங்களை யாரும் தேடி வரலங்கிறதுக்காக திமுக தவறா பேசாதீங்க. கடை விரிச்சிங்க கொள்வார் யாரும் இல்ல. சரி, அவர் ஏதோ காரணம் சொல்றாரு, கேட்டுருவோம் என்னன்னு. இல்ல, ஈஸ் எ சூசர்ங்க.
அவர் வந்து எவ்வளவு பேர் வந்து கதவை தட்டினாங்க. ஏன் டிடிவி பேசலையா? மெகா கூட்டணி அமையும், வெற்றி கூட்டணி அமையும் விஜய் தலைமையில. என்ன ஐயா அவர் உள்ள அவர் வேண்டான்ட்டாரு. அதெல்லாம் இல்ல அவர் வேண்டாம்னா ஏங்க இதெல்லாம் பேசியிருந்தாரு? விஜய் வேண்டான்ட்டாரு. அத விஜய் தான் சேர்த்துக்கலீங்க. எங்க தூய ஆட்சி தருவேன்னு சொல்றாரு. டிடிவி தினகரனை பக்கத்துல வச்சுட்டு எப்படிங்க சொல்ல முடியும்? செங்கோட்டையன் நீதிமன்றத்தால வந்து குற்றவாளின்னு சொல்லவே இல்லையா? 4 மாதம் சிறையில் இருந்தாருங்க. சொல்லிருக்காங்கல்ல, நீதிமன்ற தீர்ப்பே இருக்கு. நீதிமன்றம் வந்து அவரை நிரபராதின்னு சொல்லியாச்சு. சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு, மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லி இருக்குங்க. குற்றவாளி சிறையில இருந்தவங்க எல்லாம் குற்றவாளியா சார்? கூப்பா கிருஷ்ணன் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து வைத்தாக ஒட்டுமொத்த குடும்பத்தின் மீது வழக்கு என்ன உண்டு? ஏங்க சார் அவங்கள விஜய்ட்ட சேர்ந்தவனே வாஷிங் மிஷின்ல போட்டு வெளுத்துட்டாங்க, வெள்ளை ஆயிட்டாங்க. இல்ல மோசடியை பத்தி, முறைகேட பத்தி திமுக அதிமுக பேசலாமாங்க சார்? அப்படி சொல்ற நீங்க காருக்கு வரி கட்ட முடியாம ஏச்சிட்டு உயர் நீதிமன்றத்துக்கு போன விஜய் பேச முடியாது ஊழலை பத்தி. நீங்க எல்லாம் பேசவே முடியாது சார். அப்ப டிடிவி தினகரன் எந்த வழக்குல சார் தண்டிக்கப்பட்டாரு? சரியான கணக்கு ராவேகா லஞ்ச லாவண்யம். சார் டிடிவி தினகரன் தண்டிக்கப்பட்ட வழக்கு எது? அவங்க என்ன சொல்றாங்க? டிடிவி தினகரன் தண்டிக்கப்பட்ட வழக்கு எது? சொல்லவே மாட்டேங்கிறாரு. ஏங்க 2 கட்சிகளும் மாறி மாறி ஒரு 60 வருஷம் ஆண்டு இருக்காங்க. சார் டிடிவி தினகரன் தண்டிக்கப்பட்ட வழக்கு எது சார்? அந்த கட்சியில செல்வம் இருந்தாரு, அந்த கட்சியில கோபால் இருந்தாரு. சரி ஓகே ஓகே. அந்த கட்சியில கடைசி வரைக்கும் அமைச்சரா இதுக்கு மேல மத்த கெஸ்ட் எல்லாம் ரெஸ்ட்லெஸ் ஆயிடுறாங்க சார். வாய்ப்பு கொடுக்காங்க. என்னால முடியல. திருக்குமார் எஸ். அதாவது அவர் ஒண்ணு சொன்னார், முதல்ல செக்குலரிசத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். செக்குலரிசம் எப்ப வந்து இல்ல செக்குலரிசம் என்னைக்கு வந்து நிறைய கண்டென்ட் அதுக்கு அப்புறம் வந்துருச்சு சார். விட்டுருங்க சார். செக்குலரிசம் படி நான் நடக்கறேன் அப்படினா எந்த மன கூட்டத்துக்கும் போக கூடாது, பேசாம இருக்கணும். அப்படி கிடையாது இல்ல சார். அதனால சார் இப்போ அதுக்குள்ள போனா எனக்கு நிறைய கேள்வி வரும். நரேந்திர மோடி செக்குலரா இல்லையா? நரேந்திர மோடி செக்குலரா இல்லையா? நான் மான் நூல் எழுதுறவன் எனக்கு தெரியாதா? எப்ப சட்டம் வந்ததுன்னா இவருக்கு ஏன் அதாவது கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க. நீங்க பேசும்போது பேசாம சும்மா இருங்க. நிறைய தெரியும், இருங்க இருங்க. ஓகே. அதனால சார் மேடம் நான் என்ன சொல்றேன், ரொம்ப சிம்பிளா டு தி பாயிண்ட் நான் சொல்றேன். விஜய்க்கு எல்லா தொகுதியிலும் ஆதரவு இருக்கான்னா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. இளைஞர்கள் எந்த கடல்ல குதினா குதிக்கிற அளவுல நம்ம ஊர்ல இளைஞர்களை வளர்த்து வச்சுட்டோம். நான் 50 வருஷமா அவங்க வேற எதுவும் அரசியலுக்கும் சினிமாவுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறது அவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட இளைஞர்கள் வளர்த்ததுனால நாம் அனுபவிக்க போகிறோம், அது வேற விஷயம். குதிங்கன்னா குதிக்கிற இளைஞர்கள் இருக்கிறதுனால ஒவ்வொரு தொகுதியிலையும் 10,000 to 15,000 ஓட்டு அவருக்கு கண்டிப்பாக இருக்குது. நான் எழுதி தரேன், எதில் வேணாலும் எழுதி கையெழுத்து போட்டு தரேன், நீங்கள் பின்னால் பார்க்கலாம். ஆனால் விஜய் போட்டிட்டாருன்னா அந்த தொகுதியில் அவர் ஜெயிப்பார். திரிஷா போட்டிட்டா ஜெயிப்பாங்க. அது எனக்கு தெரியாது. ஏன் சார் அவங்கள இழுத்துட்டு வரீங்க? அவங்க அரசியல்லே இல்ல சார். மார்க்கெட்ல பேச்சு, நீங்க திரிஷா ரசிகரா சார்? மார்க்கெட்ல பேச்சு, நீங்க ஃபேனா? நீங்க ஏன் அவங்கள இழுத்துட்டு வரீங்க? விடுங்க சார். நான் இல்ல நான் என்ன சொல்றேன், இருந்தா ஜெயிப்பாங்கன்னு தான் சொல்றேன். போட்டியில சார் அவங்க கட்சியிலே இல்ல சார். நீங்க என்ன சார் நீங்க சும்மா கட்சியில? சரி வாங்க அடுத்த பாயிண்ட். சரி அடுத்த பாயிண்ட்க்கு வாங்க. அது ஒண்ணு. அவங்க வாங்க போற வாக்கு எவ்வளவு இருக்குன்னா ஒரு 36 லட்சம் வாக்கு விஜய் வாங்கிடுவார் ஒட்டுமொத்தமா. இது என்னோட கணிப்பு. நான் நிறைய ஒர்க் பண்ணிட்டு தான். பர்சன்டேஜ் வருது. அது பர்சன்டேஜ் கணக்கு அங்க போட முடியாது. பர்சன்டேஜ் கணக்கு போட்டா சார் 36 லட்சம் வாக்குன்னா போடலாம். பர்சன்டேஜ் கணக்கு போடணும்னா அதாவது இந்த தேர்தல்ல மொத்த வாக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிறது 6.28 கோடியை டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இல்ல அதுக்கும் கம்மி. கடந்த தேர்தல்ல இந்த தேர்தல்ல 5.5 சார் எஸ்ஐஆர்ல பூரா போயிடுச்சு சார். அத கழிச்சிட்டு அது அப்புறம் கழிக்கணும். 6.5ல இருந்து கழிக்கணும். 6.5ல 80% பேசணும். எஸ்ஐஆர் தான் 74 லட்சம் போயிட்டு 80% போன தடவை 78.7% போலாயிருக்கு போன மக்களவை மாநிலங்கள ஸ்டேட் எலெக்ஷன்ல. இந்த வாட்டியும் கிட்டத்தட்ட ஒரு 80 இந்த எஸ்ஐஆருக்கெல்லாம் பிறகு எல்லா இடத்துலையும் ஓட்டு அதிகமாக போலானதுனால ஒரு 80% போலாயின்னு வைங்க. அப்படி பார்த்தா 5.20 வாக்கு போலாகும். அப்படி போலானா திமுகவுக்கு போன தடவை 47.7%.
இந்த வாட்டி அதே போல ஆச்சுனாக்கா 46% கொஞ்சம் குறைய தான் நான் நினைக்கிறேன். 46% ஆச்சுன்னா 2,39,20,000 ஓட்டு. சார் நீங்க எலெக்ஷனே நடத்தி முடிச்சிட்டீங்க. இருங்க, அதான் இருக்கு. ரெண்டாவது என்னைக்கு பதவி ஏற்பு யார் சிஎம் சொல்லுங்க சார். அதிமுக கூட்டணி யார் சிஎம் சொல்லுங்க சார். பதவி ஏற்று சொல்ல அதிமுக கூட்டணிக்கு வந்தா 40% தான் அதுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா கட்சியில அப்ப திமுக தான் ஜெயிக்குது உங்க சர்வே. இருங்க, அது ஜெயிக்கிறதை இப்ப சொல்ல முடியாது. நாங்க முழுசா கேளுங்க, அடுத்த முழுசா சொல்ற வரைக்கும் கேளுங்களேன். 40% அதிமுக. அதிமுக 40% போட்டா 2,08,00,000 வாக்குகள் அவங்களுக்கு கிடைக்கும். போன தடவை அவங்களுக்கு 1 கூட்டணி 1.91 கிடைச்சது. இப்போ நம்மளுடைய இவருக்கு விஜய்க்கு வந்து 36 லட்சம், சீமானுக்கு 26 லட்சம், நோட்டாவுக்கு போன தடவை 13 லட்சம் போச்சு. இந்த தடவை 20 லட்சம் இருக்கு. அதுல 13 லட்சம் அந்த அளவுக்கு போனாலும் ஒரு 7 லட்சம் சுயேட்சை இதெல்லாம் இருக்கிறது. இந்த அளவுல தான் இந்த தடவை தேர்தல் வரும். ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப யாரும் தனி பெரும்பான்மை இருக்காது. சார் உங்க பேர் ஞானேஷ்குமார் தானே? உண்மையை சொல்லுங்க. ஞானத்தோட சொல்றேன்னா அதனால இதுதான் நடக்க போறது. இன்னைக்கு இருக்கிற நிலவரத்துல படி இது நடக்கும். இது தேர்தல எல்லாரும் ஒழுங்கா பிரச்சாரம் பண்ணினா இது நடக்கும். அப்ப திமுக தான் சார் ஜெயிக்குது. இல்ல திமுகவுக்கு 118 கிடைக்காது. 47% சொன்னீங்க. ஆனா 118 கிடைக்கும். 47. ஏன் அதுக்கு அடுத்தால இது இருக்கு இல்லையா? அதிமுகவும் கிட்டத்தட்ட 40% இருக்கு. 7% இருக்கு. ஓட்டு நிறைய போறது வந்து விஜய் இருந்து சிறுபான்மையினர் பேசுறாருல. இப்போ எனக்கு உண்மையிலேயே என்ன பதில் சொல்றது தெரியல. அப்படியே திக்கு முக்காடிட்டேன் சார். இப்போ சிறுபான்மையினர் ஓட்டு அப்படியே டிஎம்கேல இருந்து அவருக்கு வந்துரும். விஜய்க்கு வந்துரும். அதுக்காக தான் அவர் அந்த கஷ்டம் எல்லாம் படுறாரு. அது வந்துரும். அதிமுக இருக்கிற சிறுபான்மை ஓட்டு அங்க வரும். எல்லா சீமான் இருந்து டைரக்டா பாதிக்கப்பட்ட போது சீமான். ஆகையினால இதெல்லாம் போய் தான் அவருக்கு அங்க போய் சேர போறது. ஆகையினால தனி பெரும்பான்மை இல்லாத ஒரு நிலைமை தான் ஏற்படும் என்பது என்னுடைய கணிப்பு. சோ அங்க அசெம்பிளி வரும். ஓகே கேப்போம். எஸ்ஐஆர் பத்தி ஏதோ சொன்னீங்க, அப்புறம் பிரேக் போறோம். எஸ்ஐஆரும் இந்த தேர்தலில் முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஏன்னா எப்படி நீங்கள் வந்து அன்டெஸ்டட் விஜய் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் ஓட்டருடைய எலக்டோரல் ரோலே இந்த முறை நிறைய மாறிடுச்சு. போன முறை நீங்கள் அதை நம்பி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தீங்க இல்லையா? அந்த மாதிரி வேலைகள்லாம் இப்போ செய்ய முடியாது. இப்போ நீங்கள் வந்து இறந்து போனவர்கள் நீக்கப்பட்டாங்க, டபுள் என்ட்ரி நீக்கப்பட்டது. அதெல்லாம் அப்படியே இருந்ததுன்னா அதோடைய அட்வான்டேஜை யார் எடுப்பாங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே தான் எடுப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, அந்த தொகுதி யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க ஜெயிச்சிட்டு இருந்தாங்கன்னு. அவங்க வீக் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஏன்னா இதில் இழக்கிறதுக்கு பிஜேபிக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் கிடையாது. விஜய்க்கும் ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் முன்னாடி எதுவும் கிடையாது. ஸோ எஸ்ஆர்ல போயிட்டாங்க எங்க ஆளுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். யாருக்குன்னு தெரியல. ஃப்ராக்சர்டு மேண்டேட் வரதுக்கான பாசிபிலிட்டி அவர் சொன்னது அந்த ஒரு பாயிண்ட் நான் அக்ரி பண்றேன். ஃப்ராக்சர்டு மேண்டேட் வரதுக்கான சட்டமன்றத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.